right here. Bring it swag with a man right here. Living up and sipping on beer. Yeah, clap. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை ஒரு துண்டு, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க. பொடி வெங்காயம் பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் அந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதை கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது பொன்னிறமாக வந்துட்டு இப்போது 5 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி மசிகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கசகசா ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து, அது கூட சோம்பு சேர்த்து அரைச்ச பொடி ஒரு 2 ஸ்பூன், ஜீரக பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. சிக்கன் கிரேவிக்கு தேவையான சிக்கன் எடுத்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான மசாலாவை போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த விழுது அது அவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி 50 கிராம், பூண்டு 40 கிராம், கொஞ்சோண்டு பொடி வெங்காயம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மசாலா அரைச்ச தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம பரட்டி வச்சுருந்த ஊறின சிக்கன் எடுத்து அதில் போட்டுருங்க. தண்ணி விடும். ஊற்றி வச்சு பரட்டிட்டு தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வெந்துட்டான்னு பார்க்கலாம்.
நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வெந்து வந்திருக்கு சிக்கனு. பாருங்கள், செம்மையான வாசத்தோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போது நம்ம மல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். செம்மையான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.